மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு நிலைக்கும் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இந்த பாவி நான் யாருக்கு என்னப்பா பாவம் செய்தேன்? எனக்கு என்னப்பா இப்பேற்பட்ட நிலைமை? நான் பிறந்தவுடனே எனது தாயானவள் தாயின் முகத்தை கூட பார்க்காத பாவி நான். இந்நாள் வரை தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக எந்த ஒரு குறையும் இல்லாமல் என்னை சீரும் சிறப்போடு வளர்த்து வந்திருக்கிற தந்தை இந்த நாட்டின் மணிமுடி சுட்டி திருமணம் செய்து எனக்கு அழகு பார்க்கலாம் என்று எவ்வளவு மனக்கோட்டை கட்டியிருந்தேன். ஆனால் என் விதியானது பத்திரிகளா நானும் ஒரு நாளை 8:45 விடுக்கிறாதே என்று உயிரானது பிரிந்து விடுமே. இந்த பாவி நான் ஏன் அப்ப பிறக்க வேண்டும்? நான் பிறந்ததை விட பிறக்காமலே தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் பாலூட்டி சீராட்டி தங்க தொட்டிலே தாளாட்டி கண்ணியமை எப்படி காத்து வருகிறான் அதுபோல் வளர்க்கிறனா. ஆனால் ஒரு திருமணம் செய்து கண்குள்ளன காண வேண்டும் என்று நம்முடைய நாட்டு ஜோசனை அழைத்து கேட்டேன். ஆனால் இன்றோ வெள்ளிக்கிழமை, வெடித்தால் சனிக்கிழமை அன்று 8:45 மணிக்கு கோயிலுக்கு இதற்கு மார்க்கம் என்னவென்று நம்முடைய கோட்டையில் இரும்பால் கோட்டை கட்ட வேண்டுமா? அந்த இரும்பு கோட்டையை சுற்றி இரும்பால் கோட்டை கட்ட வேண்டுமா? அந்த கோட்டையை சுற்றி
அதில் சொன்னால் செல்லம்மா அந்த இரும்பு கோட்டைக்குள் உன்னுடைய சிரசை மடி மீது வைத்து காவல் புரிந்தால் அன்று ஒரு நாள் முடிந்து விட்டால் உனக்கு மரணம் என்பதே இல்லையா ராஜா? அப்படியா? இரும்பு கோட்டை